பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்தில் நான் வீடியோ பண்ணி கொண்டு இருக்கிற போது ஒரு அருமையான பிரதர் ஒரு அருமையான கேள்வியை என்னிடத்தில் வைத்தார். அது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோன்னா என் வாழ்க்கையில் நான் அநேக நேரத்தில் தோல்வி அடைஞ்சிட்டேன், அநேக நேரத்தில் நான் வேண்டாதவன் ஆகிட்டேன், அநேக நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகள் வந்து கொண்டே இருக்குது. இது தேவனுடைய சித்தமா? இந்த ஃபெயிலியர்ஸ் தேவனுடைய முன்குறித்ததா அப்படிங்கிற கொஸ்டின் என்னிடத்துல ஒரு அருமையான பிரதர் கேட்டார். ஸோ ஐ தேங்க்யூ பிரதர். ஸோ இன்னைக்கு அந்த கொஸ்டினை நான் உங்களிடத்துல நான் ஆன்சர் பண்ண ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அநேகர் ஒரு நல்ல ஓட்டத்தை நம்ம ஓடிக்கொண்டு இருப்போம். மேபி ஏதோ ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக, இல்லைனா எவ்ரி ஒன் வில் ஹாவ் அ எய்ம் and we will be running towards the aim. இன்னைக்கு அநேகர் நம்மளுடைய ஓட்டத்தில் அருமையாக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஓட்டத்தில் ஓடும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது அதை நோக்கி ஓடும் பொழுது நடுவில் நிறைய அப்டேக்கிள்ஸ் வரதா செய்யும், அநேக ஹிண்ட்ரன்சஸ் வரதா செய்யும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது காட் இஸ் நாட் எக்ஸ்பெக்டிங். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போது நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நமக்கு எப்பொழுதுமே தோல்விகள் இருக்கவே இருக்காது. காட் இஸ் நாட் willing us to be failures, but he wants us to be successors or the person who is winning in everything. ஆனால் இப்போது உங்களுடைய ஹார்ட்ஸில் ஒரு கேள்வி இருக்கலாம், பிரதர் நான் ஏசப்பாவோட தான் இருக்கிறேன், நான் டெய்லி நான் ப்ரேயர் பண்ணுறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இன்னமும் ஃபெயிலியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, காட் வில் allow something into your life so that he can be revealed himself in the glory in your life. நான் ஒரு சம்பவத்தை உங்களிடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். இந்த சம்பவம் எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு சம்பவம். வேதத்திலிருந்து நான் எடுத்து இதை சொல்லுகிறேன். லாசரு அப்படிங்கிற ஒருத்தர் நமக்கு தெரியும். அவர் மரித்து போயிட்டாரு. 4 நாளைக்கு அப்புறமாக தான் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு லாசருவை எழுப்புகிறார். 4 நாளைக்கு அப்புறமா, 3 நாளைக்கு அப்புறமா 4வது நாள், 4 நாள் ஆயிடுச்சே நாருமே அப்படின்னு சொன்ன அந்த 4வது நாளில் தான் இயேசு கிறிஸ்து லாசருவை லாசருவை எழும்பி வா அப்படின்னு அழைக்கிறாரு. இந்த சிச்சுவேஷனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் நாளே அவருக்கு நியூஸ் போய்விட்டது. இந்த மாதிரி லாசருன்னு உங்களுடைய பிரதர் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நியூஸ் முன்னாடியே போனாலும் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு தாமதமாக போனார். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோட நோக்கம் அவர் இறப்பது அவருடைய நோக்கம் இல்லை, மாறாக அவருடைய மகிமை அந்த இடத்துல, அவருடைய மகிமையை மற்ற யூதர்கள் இடத்துல இருக்கட்டும், ஒருவேளை லாசருடைய குடும்பத்தினராக இருக்கட்டும், இல்லை அங்கே வருகிற எல்லா ஜனங்கள், ஒருவேளை சதுசேயர்கள் வரலாம், பரிசேயர்கள் வரலாம், இவர்கள் எல்லாரிடத்துலையுமே தேவனுடைய மகிமையை காண்பிக்கும்படியாக, அவரால் என்ன முடியும் அப்படிங்கிறத காண்பிக்கும்படியாக he is taking some steps little bit late. இந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அதே போல் யோபுவோட வாழ்க்கையிலையுமே சரி, God is allowing Satan to touch and to attack Job. யோபோட வாழ்க்கையில் அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். எல்லாவற்றையும் அவனிடத்துல இருந்த அவன் சம்பாதிச்சு வைத்த எல்லா காரியமே he lost everything because Satan came and took everything. ஆனால் இந்த காரியமே என்ன நடக்குது அப்படின்னா, இது காடோட வில்லின் படி தான் நடக்குது. இட் இஸ் ஹேப்பனிங் ஆன் த வில் ஆஃப் காட். தேவனே அவரே இதை அலோவ் பண்ணுகிறார். சில காரியங்களை தேவன் அவரே நம்மளுடைய வாழ்க்கையில் அலோவ் பண்ணுகிறார் அப்படின்னா, தேவன் நம்ம வாழ்க்கையில் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் அநேகர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் தேவன் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியான சில காரியங்களை தேவன் செய்கிறார். அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? பிகாஸ் ஃபெயிலியர் இஸ் நத்திங் பெர்மனன்ட். ஒரு ஃபெயிலியர், ஒரு தோல்வி அப்படின்னா அதுக்கு அது ஒரு உறுதியாக இதுதான் இது அவ்வளோதான் உனக்கு அப்படிங்கிற ஒரு முடிவில்லை. இட் இஸ் நாட் தி எண்ட். அ ஃபெயிலியர் இஸ் நாட் தி எண்ட் அண்ட் த ஃபெயிலியர் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஃபெயிலியர்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, டுடே இந்த வீடியோவில் ஐ வாண்ட் டு டெல் யூ 3 things which will get you out of failures. failure is optional. நீங்கள் உண்மையிலே ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து வெளியில் வரலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் ஜெயித்து கொண்டே தான் இருக்க முடியும். ஸோ ஃபெயிலியர்ஸ்லேருந்து
உள்ளே இருக்கணுமா இல்லைனா நீங்கள் வெளியில் வரணுமா அப்படிங்கிறது அது உங்களுடைய ஒப்பீனியன், உங்களோட சாய்ஸ். அது உங்களுடைய கைகளில் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. வெளியில் வரணுமா வெளியில் வரக்கூடாதாங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இந்த வீடியோவிலும் 3 types of things which will lead you away from the failure and which will bring you out of your failures. ஒருவேளை உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் ஃபெயிலியர்ஸ்குள்ளாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய லைஃப்பில் வந்து எப்போவுமே நீங்கள் என்ன வேலை செஞ்சாலுமே வந்து நான் வந்து ஃபெயிலியர்ஸ் தான் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ திஸ் வீடியோ வில் சேஞ்ச் யுவர் லைஃப். முதலாவதாக நீங்கள் ஃபெயிலியர்ஸில் இருந்து எப்படி நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா, எப்படி உங்களால் வெளியில் வர முடியும் அப்படின்னா, first thing you have to place God in front of you and you have to place God inside your failures. I mean, Proverbs chapter 3 verse 5 and 6 says, trust in the Lord with all your heart and don't depend on your own understanding. Remember the Lord in all you do and he will give you success. I mean, இந்த வசனம் அழகாக சொல்லுது, remember that God is with you always and never do anything on your own understanding. நீங்கள் உங்களுடைய சுய புத்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதையுமே பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுகிறதா இருந்தாலும் தேவனுடைய கரங்களில் அதை ஒப்பு கொடுத்து விடுங்க. அப்பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். He will take care of everything. Maybe it can be your failures, maybe it can be your success. நீங்கள் வந்து ஃபெயிலியர்ஸ் அவர் இடத்துல நீங்கள் கொடுத்தீங்க, ஃபெயிலியர்ஸ் மத்தியில் நீங்கள் அவரை வச்சிங்க அப்படின்னா he will turn every situation upside down. உங்கள் ஃபெயிலியர்ஸ் அப்படியே வந்து சக்ஸஸ் ஆக மாற்றி போடுகிற ஒரு தேவன், வல்லமை கொண்ட நம்மளுடைய தேவனாக, நம்மளுடைய தகப்பனாக இருக்கிறார். Psalms 37 verse 23 and 24 says, the steps of a good man are ordered by the Lord and he delight in his way. Though he fall, he shall not be utterly cast down. Amen. For the Lord uphold him in his hand. Amen. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் உங்கள் ஃபெயிலியர்ஸில் வந்து நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க, ஒருவேளை உங்களால் சக்சீட் பண்ண முடியல அப்படின்னா, give it to the Lord and always think that you are in the hands of God. I mean, நீங்கள் விழுந்தாலும் தேவனுடைய கரத்தில் மாத்திரம்தான் நீங்கள் விழுறீங்க. Because you are standing in the hand of God and you are falling. Even if you fall in the hands of the Lord. And இன்னைக்கு நீங்கள் கீழே விழுந்தாலும் சரி, நீங்கள் ஒரேடியாக நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க அப்படிங்கிறது இல்லை. God has taken you and God has picked you from the miry clay through his own bare hands and he tells you you are not fallen anymore, you are risen. I mean, தேவன் அவரோட கூட நீங்கள் மறுபடியும் எழுந்து நிற்க போகிறீங்க. அவர் உங்களை தூக்கி நிறுத்த போகிறார். ரெண்டாவது காரியம், you have to raise from your failures. நீங்கள் அநேக காரியங்கள், அநேக ஜனங்களை நம்ம பார்க்கிறோம், அவங்க தோற்று போயிட்டாங்க அப்படின்னா அந்த தோல்வியை நினைத்து அதற்குள்ளேயே அவர்கள் தங்கி விடுகிறார்கள். they are getting used to the failure situation. ஆனால் உங்களிடத்தில் நான் இன்னைக்கு என்ன சொல்ல ஆசைப்படுகிறேன் அப்படின்னா, விசுவாசத்தில் அந்த சக்ஸஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். I mean, you can access the success with your faith. Proverbs chapter 24 verse 16 says, the righteous may fall 7 times but still get up, but the wicked will stumble into trouble. I mean, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் மறுபடியும் அவனால் எழும்ப முடியும். I mean, இன்றைக்கு நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று எண்ணப்பட்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் நான் சொன்ன லைவில் நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்றால் நம்ம விசுவாசிகள் என்ற அர்த்தம். ஒரு விசுவாசி வந்து தேவனுடைய நீதிமான் என்ற அர்த்தம். ஏன்னா தேவனே நம்மளை நீதிமான் என்று அழைக்கிறார். அப்பொழுது ஒரு நீதிமான் 7 முறை விழுந்தாலும் மறுபடியும் விழுந்தாலும் he will rise up and he will stand in the name of Jesus and he will run with the help of the Lord. I mean, ஆனால் இன்னொரு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா, கீழே when the wicked even he falls, he will stay as it is only. நீங்கள் இன்னைக்கு நம்ம அநேக நேரத்தில் நம்மளுடைய ஃபெயிலியர்ஸை பார்த்து நம்மளை சுற்றி அநேக ஃபெயிலியர்ஸ் இருக்குது, அப்போ இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மைண்டை நம்ம செட் பண்ணி நம்ம அதோடைய வாழ கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நான் முன்னாடியே சொன்னபடி your failures are optional. நீங்கள் ஃபெயில் ஆகணுமா இல்லை நீங்கள் ஜெயிக்கணுமா அப்படிங்கிறது அது உங்களுடைய கரங்களில் இருக்குது. உபாகமம் 31 அதிகாரம் 8வது வசனம், that is Deuteronomy chapter 31 verse 8 says, the Lord is the one who is going ahead of you, he will be with you,
He won't abandon you or leave you, so don't be afraid and terrified. இந்த வசனம் ஒரு அழகான வசனமாக இருக்குது. God is going in front of you. நீங்கள் எதை குறிச்சும் பயப்படாதீங்க, எல்லாவற்றையும் அவரிடத்துல கொடுத்துருங்க. அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். கடைசி பகுதி சொல்லுது, ஸோ டோன்ட் பி அஃப்ரைட் அண்ட் டெரிஃபைட். அவர் கையில் நீங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா எப்பொழுதுமே நீங்கள் பயப்படவே வேண்டாம், பயப்படுறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா யூ ஆர் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் காட் அண்ட் ஹீ ஹேஸ் எவ்ரிதிங் கண்ட்ரோல். நத்திங் இஸ் அவுட் ஆஃப் காட்ஸ் ஹேண்ட். இன்றைக்கி ஒருவேளை நம்மளுடைய கைமீறி போயிடுச்சு, ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நம்ம கைமீறி போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நத்திங் இஸ் அவுட் ஆஃப் காட்ஸ் ஹேண்ட், எவ்ரிதிங் இஸ் கண்ட்ரோல்டு பை காட். ஐ மீன் எல்லாமே தேவன் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கிறாரு. ஸோ ரொம்ப பயப்படாதீங்க. பயந்துட்டு நீங்கள் இன்னமும் உங்கள் ஃபெயிலியர்ஸ்குள்ளே நீங்கள் ஆழமாக போயிட்டு இன்னும் உங்கள் ஃபெயிலியர்ஸ்லேயே வந்து நீங்கள் இருக்கிறதுக்கு நீங்கள் ஆசைப்படாதீங்க. டோன்ட் பி யூஸ் டு இட். மூன்றாவது காரியம், ரிமெம்பர் தட் காட் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரிதிங். தேவன் உங்களோட கூட இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அப்படிங்கிறத நீங்கள் உண்மையிலே விசுவாசிச்சிங்கன்னா no failure can do you anything and no failure can harm you, and always success will come into your way and the success will be your lifestyle. உங்களுடைய லைஃப்ஸ்டைல் ஃபெயிலியர்ஸ் லைஃப்ஸ்டைலில் இருந்து சக்ஸஸ்ஃபுல் லைஃப்ஸ்டைலுக்காக மாறும். பிகாஸ் ஆஸ் ஐ ஹவ் told you, failures are optional. You have it in your hands and you have to decide which path you have to choose. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம், Romans chapter 8 verse 28 says, we know that God works to help those people who love him. He uses everything that happens to them to bring something good. He does this for those people that he has chosen to serve him. நேற்று தினத்தில் நான் சொன்னேன், நீங்கள் என்ன அழைக்கவில்லை, ஆனால் பட் ஐ ஹாவ் கால்ட் யூ அப்படின்னு இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார். இப்போ இந்த இடத்துல சொல்லுகிறார், to those people that he has chosen to serve him. தேவன் முன்குறித்த ஜனங்கள், அதாவது நம்ம தேவன் அழைத்த ஜனங்கள், அதாவது நம்ம தேவன் பெயர் சொல்லி அழைத்த ஜனங்கள், அதாவது நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா எப்போவுமே அவரை வந்து பிடித்து கொண்டே இருக்கணும். எப்பொழுதுமே வந்து அவரை சார்ந்து இருக்கணும். எப்போ நீங்கள் அவரை சார்ந்து இருக்கிறீர்களோ அப்போ he uses everything that happens to him to bring something good. ஐ மீன் அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை உண்மையாக சேவிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நன்மைகளை நினைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு தேவனில் ஒருவேளை இன்னைக்கு நம்மளுடைய உலக பிரகாரமான தகப்பன் நம்மளிடத்துல வந்து ஒரு கெடுதலை நினைப்பாரா? உலக பிரகாரமான தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபெயிலியர்ஸை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களா? இல்லை. அதே போல தான் நம்மளுடைய தகப்பன் ஆகிய இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறாரு. நமக்கு ஒருபோதும் ஃபெயிலியர்ஸ் இல்லாமல் அவர் சக்ஸஸை ரெஸ்டோர் பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுது, Psalms 73 verse 26 says, my heart and my body may fail, but God will always makes me strong. He is all that I will ever need. நம்மளுடைய மாம்சம், நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய சிந்தனை ஒருவேளை தோற்று போயிடலாம். ஆனால் டுடே தி வேர்ஸ் சேஸ் டு யூ, ஒருவேளை நம்மளுடைய சிந்தனையோ நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்ஸோ வந்து இன்னைக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடலாம். ஆனால் God is there for you and he will strengthen you. இன்றைக்கி இந்த 3 விதமான காரியங்களை வந்து நீங்கள் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபெயிலியர்ஸ்லேருந்து ஈஸியாக உங்களால் வெளியில் வர முடியும். ஃபர்ஸ்ட் திங், உங்களுடைய ஃபெயிலியராக இருக்கட்டும், உங்களுடைய சக்ஸஸாக இருக்கட்டும், எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் யூ பிளேஸ் காட் இன் மிட்ஸ்ட் ஆஃப் ஆல் தி சிச்சுவேஷன். ரெண்டாவது, நீங்கள் உங்களுடைய ஃபெயிலியர்ஸில் இருந்து யூ ஹாவ் டு டிசைட் வெதர் யூ ஆர் கோயிங் டு பி யூஸ்ட் டு த சிச்சுவேஷன் அண்ட் யூ ஆர் கோயிங் டு ஸ்டே ஆன் தட் சிச்சுவேஷன், ஆர் whether you are going to rise up and stand for the Lord. நீங்கள் அந்த ஃபெயிலியர்ஸில் இருந்து மறுபடியும் எழுந்து நின்று நீங்கள் மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி பார்த்து முன்னேறி போக போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, தேவன் மீது விசுவாசமாக இருங்கள் அண்ட் நம்புங்க, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் எல்லாமே இட் இஸ் இன் தி கண்ட்ரோல் ஆஃப் காட். எவ்ரிதிங் God is controlling everything and nothing happens against the will of God. ஐ மீன் தேவன் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தேவன் உண்மையிலே அது ஏதோ ஒரு மகிமைக்காக, உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து ஏதோ ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறதுக்காக, உங்களை பதப்படுத்துறதுக்காக தான் தேவன் இதை செய்கிறார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஐ மீன் இன்றைக்கு நீங்கள் ஃபெயிலியர்ஸ்லேயே இருந்து கொண்டு இருக்காதீங்க. ஆஸ் ஐ செட், யூர் ஃபெயிலியர்ஸ் ஆர் ஆப்ஷனல். ஜஸ்ட் இட் இஸ் அன் ஆப்ஷனல் திங்.
ஸோ நீங்கள் தான் வந்து உங்கள் ஃபெயிலியர்ஸ்லேருந்து வெளியில் வரணுமா வரக்கூடாதா அப்படிங்கிறது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். உலகத்தில் அநேகர் நம்ம பார்க்குறோம், அநேக ஜனங்கள் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸை வந்து அட்டைன் பண்ணியிருக்காங்க. பட் ஃபெயிலியர்ஸ் ஆர் த ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் டு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராவபும் வந்து நமக்கு தெரியும். எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஒரு ப்ராவப் தான். ஒவ்வொரு ஃபெயிலியருமே வந்து இட் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் யுவர் லைஃப். Failures are not the final thing of your life, or failures are not the deadline of your life. Failures are just the stepping stones. Failures are just the things or just the hindrance which will lead you to the success. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபெயிலியர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பெரிய பெரிய சக்ஸஸ் வந்து உங்களை தேடி வந்து கொண்டு தான் இருக்குது. அதை நீங்கள் தேவன் மூலமாக நீங்கள் செய்யுங்க, தேவனை முன்பாக வைத்து நீங்கள் செய்யுங்க, தேவன் பெரிய காரியங்களை உங்களிடத்துல செய்வார். இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், நான் டெய்லியுமே வந்து தேவனோட தான் இருக்கிறேன், நான் தினம் வந்து தேவனை நான் ஆராதிக்கிறேன், தினம் நான் சபைக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன், ஏன் தேவன் என்ன மட்டும் கைவிட்டுட்டாரு அப்படின்னு நினைக்கலாம். யூ ஹாவ் டு நோ ஒன் திங், தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் ரொம்ப நேசிச்சபடினால, நம்மளையும் ரொம்ப நேசிச்சபடினால என்ன பண்ணாருன்னா, அவருடைய சொந்த பேரான சொந்த குமாரனையே வந்து நமக்காக அனுப்பி நம்மளுடைய பாவத்துக்காக he lost his own son for our sake, for our sins. அப்போ இயேசு கிறிஸ்துவை கூட பிதாவானவர் ரொம்ப நேசிச்சாரு, அவருடைய பிள்ளை மாதிரி வந்து பிதாவானவர் பார்த்து கொண்டாரு. ஆனா he has to leave something or he has to allow something for our sake. அப்போ இயேசு கிறிஸ்துவே கூட சிலுவையில் வந்து பிதா என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட நம்ம சொல்லுகிறத நம்ம கேட்டிருப்போம். இயேசு கிறிஸ்துவே ஒரு நேரத்திற்கு அவர் கைவிடப்பட்டார். ஏன் அப்படின்னா நம்ம ஒருபோதும் கைவிடப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிச்சயத்துக்காக தான் God himself left Jesus Christ. அந்த சிலுவை காட்சியை நம்ம நோக்கி பார்ப்போம். Your failures are not constant, your failures are not going to continue, your failures are optional. நீங்கள் கீழே விழுந்தாலும் மறுபடியும் நிற்கிற அந்த பலத்தை தேவன் உங்களுக்கு அவர் தர முடியும். இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை ஃபெயிலியர்ஸ், அநேக ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம். மேபி உங்களுடைய ஸ்டடீஸில் இருக்கலாம், மேபி ஃபெயிலியர்ஸ் இன் யோர் மேரேஜ் லைஃப், மேபி ஃபெயிலியர்ஸ் இன் யோர் ஒர்க் பிளேஸ், மேபி ஃபெயிலியர்ஸ் இன் வேர் எவர் யூ கோ. நீங்கள் எங்கே போனாலும் ஃபெயிலியர்ஸ் உங்களை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்குதா? I want to prophesy and I want to command in your life that let the failures leave out of your life. இயேசுவின் நாமத்தில் தேவனே, நீங்கள் எனக்கு கொடுத்த அத்தாரிட்டியை நான் மறுபடியும் நான் கையில் எடுக்கிறேன். I want to tell and I want to speak through those lives who are facing these failures. இயேசுவின் நாமத்தில் நான் அந்த ஃபெயிலியர்ஸை, அந்த தோல்விகளை நான் கட்டிந்து அப்புறப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆமென். லெட் அஸ் ப்ரே. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் தேவனே, அப்பா இந்த அருமையான வேலையை கொடுத்ததுக்கு நன்றி. இயேசுவே, இந்த வீடியோவிலும் அப்பா அநேகர் அப்பா இதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபெயிலியர்ஸை அவர்களிடத்துல இருந்து நீங்கள் எடுத்து போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். லார்ட், ஐ கமாண்ட் யுவர் லைஃப், ஐ கமாண்ட் யுவர் சக்ஸஸ் இன் த லைஃப்ஸ் ஆஃப் தோஸ் ஹூ ஆர் ஃபெயிலிங் இன் திஸ் வேர்ல்டு. ஓ லார்ட் இயேசுவே, அப்பா உம்முடைய ஜெயத்தை நான் பேசுகிறேன். நீங்கள் எப்படி ஜெயத்தை பார்த்தீங்களோ, நீங்கள் எப்படி ஜெயம் கொண்டீங்களோ, அதே போல் உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அப்பா அந்த ஜெயத்தை பார்க்கும்படியாக வாஞ்சிக்கிறோம். ராஜா, நீங்கள் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எப்பொழுதுமே ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கீங்க. நீங்கள் எங்கள் முன்பாக நீங்கள் சென்று கொண்டு இருக்கிறீங்க. ராஜா இயேசுவே, இந்த ஃபெயிலியர்ஸை குறித்து நாங்கள் அப்பா கவலைப்பட போகிறதே இல்லை. ஏன்னா வெற்றியாளராகிய நீங்கள் எங்கள் முன்பாக இருக்கீங்க, எங்களோட கூட இருக்கிறீங்க. ராஜா இயேசுவே, நாங்கள் விழுந்தாலும் உங்களுடைய கரத்தில் விழுகிறோம் என்று சொன்னீங்க. ராஜா, எல்லா ஃபெயிலியர்ஸும் எங்கள் இடத்துல இருந்து எடுத்து போடுங்க. நாங்கள் இதுக்கப்புறமாக நாங்கள் சக்ஸஸை பார்க்க போகிறோம். அதுக்காக நாங்கள் உங்களை நன்றியோடு துதிக்கிறோம். நீரே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க. அப்பா, நீரே பெரிய காரியங்களை அவங்க வாழ்க்கையில் செய்து அவர்களை நீங்கள் சாட்சியாக நிறுத்துங்க. மீட்பும் ரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸோ நீங்கள் don't learn to be inside your failures. Don't get used to all your failures. Rise up. God is going to do greater things in your life. Amen.